வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 37, பொருளும் உரிமையும் என்பது தலைப்பு. சிறப்புடைய தொடரியக்க நிகழ்ச்சியான சிந்தனையாம் ஆறாவதறிவை பெற்று பிறப்பினிலே உயர்வான மனிதர் வாழ பெரும் முயற்சி எடுக்கின்றார். சில பேர் மட்டும் அறத்திற்கே முரணாக வாழ்க்கை செல்வம் அத்தனையும் முடக்கி அவர்க்கு உரிமை என்று கறக்கின்றார் உழைப்பாளர் பொருட்கள் தம்மை. கருணையது எவ்விதத்தில் செயலாய் நிற்கும்? மனிதர்கள் வாழ்வதற்கு பொருட்கள் தான் தேவை. அந்த பொருட்கள் மீது உரிமை கொண்டாடுகிற பொழுதுதான் மனித வாழ்வில் சிக்கல்கள் அனைத்தும் தோன்றுகின்றன. மனிதர் வாழ்வு என்பது ஏதோ திடீரென்று ஒரு நாளில் வந்துவிடவில்லை. இறைநிலை முதல் மனிதன் வரை ஒரு தொடர் இயக்க நிகழ்ச்சி, கண்டினியூஸ் செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ். இறைநிலையிலிருந்து அணு தோன்றி அணுக்கள் கூட்டிலே அண்டங்கள், கோள்கள், நட்சத்திரங்கள் தோன்றி அவற்றில் ஒன்றான நம் பூமி பந்தில் ஓரறிவு முதல் 6வது அறிவு உள்ள மனிதர்கள் வரை வந்தது ஒரு தொடர் இயக்க நிகழ்ச்சி. இதில் சிந்தனை ஆற்றல் மிக்க 6வது அறிவை பெற்ற காரணத்தினால் மனிதர்கள் உயர்வாக மதிக்கப்படுகிறார்கள். இந்த மனிதர்கள் வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்களை சந்திக்கின்றார்கள். என்ன காரணம் என்றால், அறநெறிப்படி வாழும் பொழுது அனைவருக்கும் அனைத்து பொருட்களும் தேவை என்ற அளவிற்கு கிட்டும். ஆனால் ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள்? செல்வம் அத்தனையும் முடக்கி தங்கள் தேவைக்கு மேல் இருந்தாலும் தாங்களே அதை குவித்து தங்களுக்கு மட்டுமே உரிமை என்று உழைப்பாள பெருமக்களது உழைப்பை சுரண்டுகின்றார்கள். இதில் கருணை எங்கிருந்து இருக்கும்? வெறும் வார்த்தையில்தான் நிற்கும், செயலில் மலராது. தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.